மூன்றாவதாக ஆகாப் என்னும் இஸ்ரவேல் ராஜா. 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே இந்த ஒரு விசேஷித்த தேவ மனிதனை காணலாம். ஆகாப் அரசனை பற்றி நமக்கு தெரியும். இஸ்ரவேல் மக்களை அரசாண்ட அரசர்களிலே மிக மிக மோசமான ஒரு ராஜா என்றால், ஒரு கேவலமான ஆண்டவரை விட்டு வீழ்ச்சி அடைந்த ஒரு அரசன் என்றால் ஆகாப் தான். ஆனால் இதில் விசேஷம் என்னவென்றால், இந்த ஆகாப் என்ற அரசனுக்கும் பரிசுத்த தேவன் கிருபை அளிக்கிறவராக இருக்கிறார். இது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியமாகும். எலிசா தீர்க்கதரிசி காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் இது. இவன் தேவனை விட்டு தேவனை ஆராதிக்காமல் பாகாலை ஆராதித்து தேவனுடைய ஆலயத்தை கெடுத்து போட்ட ஒரு மகனாக இருந்தாலும் கூட நம் புத்தி கெட்டாத வகையிலே ஆண்டவர் அவனுக்கு இரக்கம் செய்கிறார். பரிசுத்த தேவனாகிய கடவுள் அவனுக்கு இரக்கம் செய்கிறார். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே பெயர் சொல்லப்படாத ஒரு தீர்க்கதரிசியை, தேவனுடைய மனிதனை ஆகாபிடம் அனுப்பினார். எதற்காக அனுப்பினார்? இந்த சீரியா, பெனாதாத் மற்றும் 32 ராஜாக்கள் சேர்ந்து அந்த இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபோடு போர் செய்ய வந்தார்கள். அப்பொழுது இவன் அந்த அனைத்து மக்களையும் வெட்டி போட்டானாம். முறிந்தோடி போனார்கள் என்று வேதம் கூறுகிறது. மறு வருஷத்திலே மீண்டுமாக அவர்கள் கூடி வந்தார்களாம். அவர்கள் என்ன யோசித்தார்கள்? சமவெளியிலே நடந்தது, பள்ளத்தாக்கிலே யுத்தம் பண்ணினால் அவர்கள் தேவன் அவர்களுக்கு உதவி செய்ய மாட்டார் என்று எண்ணி பள்ளத்தாக்கிலே அவர்கள் போரிட வந்த பொழுது தேவனுடைய மனிதன் ஒருவன் இந்த ஆகாபிடம் போய் கூறினான். 1 ராஜாக்கள் 20:28 கூறப்பட்டுள்ளது, கர்த்தர் பள்ளத்தாக்குக்கு மாத்திரமா அல்லது சமவெளிக்கு மாத்திரமா அல்லது மலைகளுக்கு மாத்திரமா? எல்லா இடத்திலும் அவர் தேவன் ஆச்சரியமாக அற்புதமாக விடுதலை அளிக்க, போரிலே ஜெயிக்க, மேற்கொள்ள கிருபை செய்கிறார். அதை நீ பார்ப்பாய் என்று கூறினான். அந்த மனிதன் கூறியபடியே, அந்த தேவ மனிதன் கூறினபடியே சீரியரிலே 1,00,000 மக்கள் ஒன்றுமில்லாமல் போனார்கள் என்று வேதவசனம் கூறுகிறது. ஆண்டவருடைய கிருபை எத்தனை பெரிதானதல்லவா! ஆகாபிடம், ஒரு வீழ்ச்சி அடைந்த அரசனிடம், கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை கொல்லுகிற ஒரு அரசனிடம், அந்நிய தேவர்களை வணங்கும் ஒரு அரசனிடம் ஆண்டவர் அனுப்புகிறார், கர்த்தர் அனுப்புகிறார். தேவனுடைய மனுஷன் ஒருவேளை யோசித்திருக்கலாம், ஆண்டவரே ஆகாபிடம் நான் போய் தீர்க்கதரிசனம் சொல்ல மாட்டேன் என்று கூறியிருக்கலாம். ஆனால் அவ்விதமாக கூறவில்லை. அதுதான் தேவ மனிதர்களுக்கான அடையாளம். கடவுள் நம்மை எங்கு அனுப்புகிறார்? நம்முடைய வாழ்வின் பயணத்திலே, நம்முடைய ஊழிய பயணத்திலே, நம்முடைய அற்புதமான ஆண்டவர் தெரிந்தளித்த பணியிலே எங்கே அனுப்புகிறார் என்பது என்னுடைய சித்தம் அல்ல, அல்லது இந்த உலகத்தின் மக்கள் எவருடைய சித்தமும் அல்ல. மாறாக இது தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம் என்று நாம் செய்யும் பொழுது நாம் கடவுளின் வழி நடத்தலுக்குள்ளாக எப்பொழுதும் காணப்படுகிறோம். அந்த தேவ மனிதன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவனாக, வீழ்ச்சி அடைந்த மாறுபாடான ஆண்டவருக்கு எதிராக செயல்பட்ட ஒரு அரசனாக இருந்தாலும் கூட, கேடுகெட்ட ஒரு அரசனாக இருந்தாலும் கூட, மிக மோசமான ஒரு அரசனாக இருந்தாலும் கூட, அவனுக்கு ஒரு நன்மையான ஒரு காரியத்தை, ஒரு நற்செய்தியை சொல்ல அனுப்பும் பொழுது ஒரு விதமான சந்தேகமும் இன்றி, ஒரு விதமான கேள்வியும் இன்றி, ஒரு விதமான எதிர்ப்பும் இன்றி அன்பாக சென்று அவன் சொன்னான் அல்லவா! எத்தனை அருமையான தேவ மனிதன் அவர். 4வதாக அமசியா என்ற ஒரு யூதா அரசன் காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நாம் காண அன்போடு அழைக்கப்படுகிறோம். இந்த ராஜா அற்புதமான ஒரு கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையான காரியங்களை செய்த இந்த அருமையான ராஜா தன்னுடைய ஒரு போரின் போது நடந்த இந்த ஒரு சம்பவத்தை தேவனுடைய மனுஷன் இடைப்பட்டு அவருக்காக பேசுகிறார். இது 2 நாளாகவும் 25ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே கூறப்பட்டுள்ளது. இந்த அமசியா எனும் யூதாவின் ராஜா
தன்னோடு இருக்கும் 3 லட்சம் சேனையோடு என்ன யோசித்தான், நான் இந்த சேயீர் புத்திரரோடு நாம் போரிட வேண்டுமானால் ஒருவேளை உதவியாக பணம் கொடுத்து 100 தாலந்து வெள்ளி கொடுத்து 1 லட்சம் இஸ்ரவேல் இராணுவத்தை நான் அழைத்து செல்வேன் என்று அவர்களையும் சேர்த்து கொண்டான். தேவனுடைய வார்த்தையின்படி, தேவனுடைய கற்பனையின்படி, தேவனுக்கு பிரியமான ஒரு ராஜாவாக இந்த அமசியா செயல்பாட்டாலும் கூட தன்னுடைய பல்வேறு விதமான செயல்பாடுகளிலே கர்த்தரை அவன் விட்டு விலகினவனாக செயல்பட்டதால் கர்த்தராகிய தேவனுடைய மனுஷன் ஒருவனை அனுப்பினார். இந்த யுத்தம் உப்பு பள்ளத்தாக்கிலே நடந்தது என்று வேதம் கூறுகிறது. 3 லட்சம் தன்னுடைய சேனையோடு அவன் செல்வது குறைவாயிருக்கும் என்று எண்ணி 1 லட்சம் பேரை இஸ்ரவேலிலிருந்து வரவழைத்த பொழுது இந்த அற்புதமான தேவனுடைய மனிதன் கூறினான், நீ அவர்களை அழைத்து செல்லாதே. கடவுள், அன்பின் ஆண்டவர், பரிசுத்த தேவன் கொஞ்சமாகிலும் அதிகமாகிலும் இருந்தாலும் கூட அவரே யுத்தத்தை நடத்துகிறவர். ஆகவே நீ அவர்களை அழைத்து செல்லக்கூடாது என்று கூறினான். நான் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த அற்புதமான அந்த ராஜா அமசியா, கடவுளின் கற்பனையின்படி நடந்த ராஜா கேட்ட பொழுது அவர்களை திருப்பி அனுப்பிவிடு என்று கூறினான். இந்த 1000 வெள்ளிக்காசுக்கு நான் என்ன செய்வேன், அதை குறித்து கவலைப்படாதே, அதிகமாக உனக்கு தருவார் என்று அந்த தேவ மனிதன் கூறினான். தேவ மனிதனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த அமசியா ராஜா அவர்களை திருப்பி அனுப்பினான். நடந்ததை நாம் அறிவோம். அவர்கள் சேயீர் புத்திரரை வெட்டினார்கள். 10,000 பேர் அவர்கள் கண்மலையிலே தள்ளப்பட்டு மரித்தார்கள் என்று வேதம் கூறுகிறது. இந்த ஏதோமியர் எல்லாம் அவனுக்கு கீழாக ஒன்றுமில்லாமல் போகத்தக்கதாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த அந்த அமசியாவுக்கு வாய்த்தது. தேவ மனிதன் கூறிய செயலின்படி ஒருவேளை அதனால் 1000 தாலந்து வெள்ளி வீணாய் போகிறதே என்று கவலைப்படாமல் செயல்பட்டதினாலே கர்த்தர் அவனை மீட்டு கொண்டு ஆசீர்வதித்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளாக நாமும் கூட அவருடைய மனிதர்களாக இந்த உலகத்திலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய பணி செய்யத்தக்கதாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருக்கு சாட்சியாக வாழத்தக்கதாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். எபிரேயரிலே அந்த 12ஆம் அதிகாரத்திலே கூறப்பட்டபடி மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகளிலே நாம் காணப்படுகிறோமா? காணப்படுவோமானால் ஆண்டவரை துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம், நன்றி செலுத்துவோம். காணப்படாத ஒரு சூழ்நிலையிலே இருப்போமானால் இந்த நாளிலே நாம் மீண்டுமாக ஆண்டவரோடு கொண்டுள்ள மேலான உறவிலே நாம் சீர் செய்யத்தக்கதாக ஆண்டவர் காத்திருக்கிறார். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசிப்பேன், அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். வெளிப்படுத்தின விசேஷத்திலே கூறப்பட்டுள்ள இந்த அற்புதமான வாக்குத்தத்தம் எனக்கும் நமக்கும் தான். நமக்காக ஆண்டவர் காத்திருக்கிறார். தம்முடைய கரத்திலே, காயப்பட்ட கரத்திலே நம்மை அரவணைக்கத்தக்கதாக, நம்மோடு உணவருந்தத்தக்கதாக, நம்மோடு வாழத்தக்கதாக, நம்மை பலப்படுத்தத்தக்கதாக, நம்மிலே வாழ்ந்து தம்மை வெளிப்படுத்தத்தக்கதாக, நாம் எந்த நிலைமையில் ஒருவேளை காணப்பட்டாலும், ஒருவேளை பலவீனமான சூழ்நிலையிலே, மனம் சோர்ந்து போன நிலையிலே, கைவிடப்பட்ட நிலையிலே, ஐயோ என்ன செய்வேன் ஏது செய்வேன் என்று அங்கலாயத்த ஒரு நிலையிலே காணப்பட்டாலும் அன்பின் ஆண்டவர், நம் தேவைகளை எல்லாம் அறிந்த அன்பின் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக அன்போடு நம்முடைய இதய வாசலிலே தட்டி நிற்கிறார். அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளானால் ஆண்டவரை துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம், நன்றி செலுத்துவோம், மீண்டும் மீண்டுமாக நன்றி செலுத்துவோம், மீண்டும் மீண்டுமாக அவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம், மீண்டும் மீண்டுமாக அவருக்கு நாம் பணி செய்யத்தக்கதாக அர்ப்பணிப்போம். எங்கு சென்றாலும் சரி ஆண்டவரே, நீர் காட்டும் இடம், நீர் காட்டும் பாதை, நீர் காட்டும் இடம் எங்களுடைய பணி, நீர் காட்டும் பொறுப்புகள், நீர் காட்டும் மக்கள், நீர் காட்டும் சூழல்கள் கர்த்தாவே எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்ளும். உம்முடைய தேவ மனிதனாக என்னை தெரிந்து கொள்ளும் என்று சொல்லுவோமா? ஆண்டவர் அழைக்கும் ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி திடப்படுத்தி காத்து வழிநடத்த வல்லமுள்ள ஆண்டவராக இருக்கிறார். அன்பின் ஆண்டவரை எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா, எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம்.
நீர் தெரிந்தளித்த பெயர் சொல்லப்படாத தேவ மனிதர்களைப் போல, உம்முடைய பிள்ளைகளைப் போல எங்களையும் கண்ணோக்கி பார்த்து இறங்கும். எங்கள் பெயர் அல்ல சாமி, உம்முடைய நாமமே, உம்முடைய மேலான நாமமே எங்களிலே விளங்கத்தக்கதாக எங்களை நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும் அப்பா. நாங்கள் அல்ல, எங்களுடைய பெயரோ, எங்களுடைய புகழோ, எங்களுடைய பெருமையோ, எங்களுடைய அதற்கான தகுதிகளோ அல்லவே அல்ல ஆண்டவரே. தகுதியற்ற எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய கரத்தை நீட்டி எங்களை தொட்டு உம்முடைய நாமத்தினாலே எங்களை உயிர்ப்பித்து உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தினாலே எங்களை உம்முடைய பாத்திரங்களாக எடுத்து பயன்படுத்தும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா துதி கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பாதம் அணிந்து கொண்டாடுகிறோம் எங்கள் அன்பின் பரமபிதாவே. ஆமென்.